313 அப்படிலாம் சொல்றாங்க. ஆனால் நீங்கள் வரலாற்றினுடைய யதார்த்தத்தை படிக்கிற போது, ஈராக்கை சுற்றி இருக்கிற வலிமார்கள் என்கிற கிரந்தத்தை பார்க்கிற போது, அந்த கிரந்தத்தினுடைய அடிப்படையில் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கர்பலாவை ஆரம்பிக்கிற போது 72 நபர்கள் மட்டும்தான் இருந்தார்கள். வெறும் 72 நபர்கள் அவர் கூட இருந்தது. எதிரிகள் 4000 பேர். இந்த 4000 பேருக்கு முன்னால 72 பேர் நிக்கிறாங்களே, இதுக்கு ஒரு நெஞ்செழுத்தம். இந்த நெஞ்செழுத்தம் எங்கே இருந்து வந்தது? பெருமானாரிடம் இருந்து வந்தது. அந்த பாசறையில் பெய்த பாடம் இந்த 72 நபர்கள் தான். இந்த 72 நபர்களோடு நபர்கள் 4000 பேரை எடுத்திருக்கிறார். இந்த 72 பேர்ல 19 பேர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தில் உள்ளவங்க. ஒரு குடும்பம் 19 சுஹதாக்களை ஒரு மண்ணுக்கு தந்தது. அந்த குடும்பத்தில் கடைசியில் மிச்சம் இருந்தது சையதுனா ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு. ஒன்றிலிருந்துதான் எல்லாம், ஒண்ணுதானே எல்லாம், அந்த ஒண்ணுதான் எல்லாம். ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும்தான் குழந்தை உடம்பு சரியில்லாம படுத்திருந்தாங்க. அந்த ஒன்றில் இருந்து அல்லாஹ் இன்றைக்கு அகில உலகமெல்லாம் லாபித்தில் இருக்கக்கூடிய சாதாத்துகளை தந்து கொண்டே இருக்கிறார். கர்பலாவினுடைய கண்ணீர் காட்சிகள் அப்ப நான் நிறுத்தினதுதான். யூப்ரட்டிஸ் நதி தடுக்கப்பட்டது. அப்படி தடுக்கப்பட்ட போது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய யோசனை யோசிச்சு பாருங்க. பேசினாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சாதாரணமான ஆள் இல்ல, ஒரு ராஜ தந்திரி. ஒரு 10,000 ஆண்டுகளுக்கு பின்னால் என்ன நடக்க போகுதோ அதை நிதர்சனமா யாருக்கும் தெரியாம செஞ்சுட்டு போற போகுதோ. எல்லாம் இருந்துச்சு, ஆனா ஒண்ணும் தெரியாத மாதிரியான தோற்றம். எல்லாமே இருந்தது, எல்லா ஞானமும் இருந்தது. ஃபாத்திமா அம்மா வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்து பிள்ளைங்க 2 அழுதுட்டு இருக்குது. ஏன் ஃபாத்திமா அழுதுன்னு கேட்டாங்க. இல்ல பாப்பா, ரசூல் அலி ரலியல்லாஹு அன்ஹு தண்ணி எடுக்க போயிருக்கிறாங்க, வீட்டுல தண்ணி இல்ல, பிள்ளைங்க தாகத்துல அழுதுன்னாங்க. என் பிள்ளைங்க